இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 16 அதிகாரம் அதன் கடைசி வசனம் 33வது வசனத்தின் பின்பகுதி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும் முன்பாக நமக்கு சொல்லி போன ஒரு ஆலோசனை, நான் உலகத்தை ஜெயித்தேன். அவருடைய வாழ்க்கை பற்றி அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. இந்த உலக வாழ்க்கையிலே நாமும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஓட்டத்திலே பொறுமையாக ஓடும்படி நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக ஓட்டத்திலே நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்ன ஒரு காரியம், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு சொன்ன ஒரு ஆலோசனை, உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையிலே அவர் ஜெயித்தார் என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். இந்த உலகம் ஒரு போராட்ட களம். இதிலே நான் போராடி மேற்கொள்ளும்படி வைக்கப்பட்டிருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, டாக் பார்க்ஸ் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஒரு ஊருக்கு புதுசா நீங்க போய் பாருங்க, அந்த ஊர்க்காரங்களை நாய் ஒண்ணுமே செய்யாது. நீங்க போனா உங்களை பார்த்து குறைக்கும். அதுக்கு தெரியும், இவங்கெல்லாம் நம்ம ஊர்க்காரங்க, இவர் புதுசா வெளியூர்காரர் வந்திருக்காருன்னு சொல்லி. அதே மாதிரிதான் நீங்கள் உலகத்தார் அல்ல. நீங்க இந்த உலகத்துக்கு சொந்தமானால் அது தன்னை சிநேகித்திருக்கும். உங்களை பார்த்து அது வாலாட்டி இருக்கும், உங்களை கூப்பிட்டு இருக்கும், நீ வா என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அந்நியரா இருக்கிறபடினால் உங்களை இந்த உலகம் எதிர்க்கிறது என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல ஒரு போராட்டம் நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நம்மிடத்திலே ஆலோசனை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நாம் ஜெயிக்கும்படிக்கு நமக்கு முன்மாதிரியாக அவர் ஜெயித்து விட்டு போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையிலே நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். 1 யோவான் 2 அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, பொல்லாங்கனை ஜெயித்ததினால், வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களை நான் உங்களுக்கு எழுதுகிறேன், அதனை வாசிக்கிறேன், கேளுங்கள். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகம் நம்மை ஒரு காரியத்திற்கு கூப்பிடும். இந்த உலகத்தின் இச்சையின்படி நீ வாழ், இந்த உலகத்தின் காரியங்களை நீ அனுபவித்து பார், இந்த உலகத்தை முழுதாய் நீ அனுபவித்து பார் என்று சொல்லி அது கூப்பிடும். ஆனால் தேவனுடைய சித்தம் ஒன்று நமக்கென்று வேறாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையிலான போராட்டம் தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நம்மை சிறைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் போக்கிலே நாம் போய்விட்டு
ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் என்று நினைத்தால் நாம் ஏமாற்றி கொள்ளுகிறோம். அவருக்கு சித்தமானதை நாம் செய்யும் பொழுது இந்த உலகம் நிச்சயமாக நம்மை எதிர்க்கும். அதன் எதிர் திசையிலே நாம் ஓட வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்துவிடம் அந்த பிசாசானவன் இந்த 3 காரியங்களையும் தான் வைத்தான். முதலாவது, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அப்படியானால் இந்த மாம்சத்தின் காரியங்களை நாம் நிறைவேற்றுவது முக்கியம் கிடையாது. பிதாவின் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது அவசியம். அதே போல இந்த உலகத்தின் சகல மகிமையையும் ஒரு நிமிஷத்திலே காண்பித்து என்னை பணிந்து கொண்டால், இந்த பேரம் பிசாசு நம்மோடும் வைக்கிறது உண்டு. உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் செல்வம், அந்தஸ்து, பணம், இதெல்லாம் காட்டிவிட்டு நீ ஏன் ஒரு பக்தியான உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், என்னை மாத்திரம் நீ கும்பிட்டால் போதும், இதெல்லாம் அனுபவிக்கும்படி நான் உனக்கு தருகிறேன், இந்த உலகத்தின் கஷ்டங்களை நீ ஏன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுவான். எந்த விதத்திலும் இந்த உலகத்தோடு நாம் ஒத்து போக கூடாது. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடிப்பணிய நாம் கூடாது. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நம்முடைய ஆராதனை, நாம் பண்ணிய வேண்டியது, நாம் வணங்க வேண்டியது எல்லாம் வானத்தையும் பூமி உண்டாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை மாத்திரமே. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அவரை நாம் விட்டு விடக்கூடாது. 3வது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியோ. தேவனை பரீட்சை பார்த்து ஜெயிக்கும்படி பிசாசு சொல்வான் நம்மிடம். ஆண்டவரை சோதிக்கும்படி, பரீட்சை பார்க்கும்படியான ஒரு சோதனை. அந்த சோதனையிலையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனைகள் வரலாம். ஆண்டவருடைய காரியங்களை பரீட்சை பார்ப்பது, அவரை விசுவாசிக்காமல் அவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார், இப்போது இதையும் செய்ய கூடுமோ, இந்த மாம்சத்தையும் தரக்கூடுமோ என்று சொல்லி அந்த ஜனங்கள் அவரை விசுவாசியாமல் சோதித்தது போல நாமும் சோதிக்காமல் இருப்போமாக என்று சொல்லி வேதவசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. கர்த்தரை பிரதானமாக நாம் கொள்ள வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது மற்ற காரியங்களை எல்லாம் நாம் புறம்பாக தள்ளிவிட்டு நாம் ஓட முடியும். பாரமா எல்லாவற்றையும், பாவமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நாம் ஓடும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். இயேசு கிறிஸ்து நமக்கு அதற்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். உலகத்திலே நமக்கு உபத்திரவம் இல்லை என்று அவர் சொல்லவில்லை, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் அதை ஜெயித்தவர் நமக்கு முன்பாக போகிறார். அவருடைய ஜெயம் நமக்கும் உரியது. அவர் நமக்கும் ஜெயத்தை பெற்று தந்திருக்கிறார். ஜெயத்தை சுதந்தரிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். உலகத்தில் அன்பு கூறாமல் பிதாவினிடத்திலே மாத்திரம் நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த ஜெயத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தோடு ஒத்து போகாமல், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்டு ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, எந்த காரியத்திலெல்லாம் நான் உம்மை விட இந்த உலகத்தை நேசிக்கிறேன் என்பதை எனக்கு சொல்லித்தாரோம். உண்மையாய் உம்மை பின்பற்ற நான் விரும்புகிறேன். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை என்று சொல்லி எபிரேயர் 12வது அதிகாரத்துல எத்தனையோ விசுவாச வீரர்களை பற்றி நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கும் இந்த உலகம் பாத்திரமா இருக்க வேண்டாம். உம்மை நோக்கி ஓடுகிற அந்த ஓட்டம், உலகத்தை ஜெயிக்கிற அந்த வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தாரும். உடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமீன்.